இப்போ 6 மெம்பர் ரிங்கில் பாருங்கள். இந்த 6 மெம்பர் ரிங்கில் முதல்ல என்ன தெரிஞ்சுன்னா அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் வந்து தெரியும். இது சேர் ஃபார்ம் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக. இப்போ இதில் இந்த 4 ஒரு பிளேனில் இருக்குது. எப்படி 4 மெம்பர் ரிங்கில் 4 ஒரே பிளேனில், 5 மெம்பர் ரிங்கில் 1 மட்டும் எப்போத பிளேனா, 6 மெம்பர் ரிங்கில் 1 எப்போத பிளேன் இதுதான் இருக்கும். 4 ஒரு பிளேனில் இருக்கும். இந்த ஒரு கார்பன் ஆட்டம் கூட அட்டாச் ஆகிருக்கும், இந்த ஒரு கார்பன் ஆட்டம் கூட அட்டாச் ஆகிருக்கும். இதுதான் சேர் ஃபார்ம். சேர் ஃபார்ம் வந்து ஒரிஜினல். இப்போ இதில் ஆக்சியல் ஈக்குவல் முடிச்சிருக்கோம். ஆக்சியல் ஈக்குவல் எப்படி ஆக்சியல் ஈக்குவல் அப்படின்னா நம்ம நார்மலாக ட்ராப் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சரில் இதெல்லாம் ஆக்சியல் இதெல்லாம் ஈக்குவல்னா இது ஆக்சியல். அதாவது இந்த கார்பன் இருக்குதுல்ல அதில் ஒரு ஆக்சியல் ஒரு ஈக்குவல் ஆன்சர் இல்லை. 6 ஆக்சியல் இருக்கும், 6 ஈக்குவல் இருக்கும். இப்போ இதில் ஒரு ஆக்சியல் ஒரு ஈக்குவல், இதில் ஒரு ஆக்சியல் ஒரு ஈக்குவல் கரெக்டுங்களா. இதில் ஒரு ஆக்சியல் ஒரு ஈக்குவல், ஒரு ஆக்சியல் ஒரு ஈக்குவல், ஒரு ஆக்சியல் ஒரு ஈக்குவல் கரெக்டா. அப்போ டோட்டல் எத்தனை ஆக்சியல் இருக்குது? இது ஆக்சியலா? ஆக்சியல் மட்டும் ட்ரா பண்ணுங்க. ஆக்சியல், இதில் ஆக்சியல், ஆக்சியல், இது ஆக்சியல், இது ஆக்சியல், இது ஆக்சியல். ரிமைனிங் இருக்கிறது மாறி மாறி வரும். ஆக்சியல் ஈக்குவல் எப்படி இருக்கும்? முதல்ல எபோவ் இருந்துச்சுன்னா அடுத்த வரும் பாருங்க. ஆக்சியல் எபோவா, ஆக்சியல் பிலோ, ஆக்சியல் எபோவ், ஆக்சியல் பிலோ, அடுத்தது ஆக்சியல் எபோவ், ஆக்சியல். ரிமைனிங் இருக்கிறது ஈக்குவல், ரிமைனிங் இருக்கிறது ஈக்குவல் அதே மாதிரி தான் இருக்கும். எபோவ் பிலோ, எபோவ் பிலோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் தான் கரெக்டா. ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம இப்படி தான் போயிருப்பாங்க. அந்த ஒரிஜினல் ஃபார்ம்ல இப்படி தான் இருக்கும். அதனுடைய ஆக்சியல் இங்குன்னா அதனுடைய ஈக்குவல். இப்போ இது பிலோவா இருக்கா, இதில் எப்படி இருக்கு? எபோவ் இப்படி தான் இருக்கும். எல்லாத்துலையுமே ஆக்சியலும் ஈக்குவல் எபோவ் பிலோ, எபோவ் பிலோ அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் போட்டு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 ஆக்சியலும் 6 ஈக்குவல் நமக்கு இருக்கு கரெக்டா. ஏன்னா 6 கார்பன், ஒரு கார்பன், ஒரு ஆக்சியல், ஒரு ஈக்குவல். இப்போ இதில் எத்தனை பிளேன் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட் ஆயிருக்கு? இதில் சேர் ஃபார்மில் டோட்டல் எத்தனை பிளேன் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. எத்தனை பிளேன் ஆஃப் சிமெட்ரி? எத்தனை? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணும்போது இது சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கா? இதுதான் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. தனியாக ட்ரா பண்ணுறாங்க. இதுதான் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் கரெக்டா. இது எல்லாத்தையும் என்ன ப்ரெசென்ட் இருக்குது? சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கு கரெக்டா. இது வரைக்கும் புரியுதா? இப்போ இதில் எத்தனை பிளேன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா இப்போ இந்த சேர் ஃபார்மை ஈக்குவல் ஆஃபாக கட் பண்ணலாம். அத்தனை பிளேன் ஆஃப் சிமெட்ரி. நல்லா கவனிங்க. இந்த 2 ஆட்டம், இந்த 2 ஆட்டம், 4 ஒரே பிளேனா? 4 ஒரே பிளேன் கரெக்டா. இப்போ இது பிலோ த பிளேனா வச்சுக்கலாம் கரெக்டா. இதெல்லாம் வச்சுக்கலாம் எபோவ் த பிளேன் வச்சுக்கலாம். சேர் ஃபார்மில் எப்படி தானே 4 கார்பன் ஒரு பிளேன்லையும், ஒரு கார்பன் எபோவ் த பிளேன், இன்னொரு கார்பன் பிலோ த பிளேன். ஆன்சர் புரியுதா? நான் சொல்கிற மீன் புரியுதா? இப்போ இதில் இந்த கார்பன் இருக்க பிலோ த பிளேன் இருக்கக்கூடிய கார்பன், இந்த கார்பன் வழியாகவே அப்படி கட் பண்ணுறது எப்போத கார்பன். இந்த 2 என்னது? டெஃபினட்டிவ் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இந்த 2 என்னது? மீனிங் என்னன்னா இது ஃபர்ஸ்ட் கார்பனா, செகண்ட் கார்பனா, தேர்ட் கார்பனா, என்னது ஃபோர்த் கார்பன். இப்படி 1 4 பொசிஷன் வழியாக கட் பண்ணால் நமக்கு ஈக்குவல் ஆஃபா அந்த சேர் ஃபார்ம் கட் ஆகுதுன்னு. அப்போ எத்தனை 1 4 இருக்குன்னு செக் பண்ணுங்க. எத்தனை? இது 1ஆ? இப்போ சொல்கிற மெத்தட் இப்படி தான். இது 1, இது வழியாக கட் பண்ணுறான். டயக்ராமில் இப்படி தான் போட முடியும். இது 4ஆ? 1 2 3 4. இதுக்கு இது ரிஃப்ளெக்டிங் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இதுக்கு இது ரிஃப்ளெக்டிங் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. டயக்ராம் சொல்றது புரியுதா? இந்த கார்பனுக்கு இந்த கார்பன் ரிஃப்ளெக்டிங் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இது ஒரு 1 4ஆ? இன்னொரு 1 4 எப்படி இருக்கும் பாருங்க. 1 2 3 4ஆ? 1 2 3 4. அப்போ இதுக்கு போய் கட் பண்ணலாமா? இதுக்கு இது ரிஃப்ளெக்டிங் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இதுக்கு இது ஒரு 1,4 இருக்கா? இன்னொரு 1,4 எப்படி இருக்கும்? 1 2 3 4 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ 1 2 3 4 பார்த்தோமா? இன்னொரு 1 2 3 4 பார்க்கலாமா? 1 2 3 4. இதை கட் பண்ணலாமா? அப்போ இதுக்கு இது என்னது? இதுக்கு இது
அப்போ டோட்டல் எத்தனை 1,4 இருக்கு? 3 1,4. அப்போ 1,4 வழியா நம்ம கட் பண்ண முடியும்னா ரிமைனிங் இருக்கிறதுல என்னது ரெஃப்ராக்டிவ் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. டோட்டலா இதுல 3 பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. அதுவும் எது வழியா கட் பண்ணும்போதுனா 1,4 வழியா கட் பண்ணுவோம். 1,4 வழியா இந்த பாயிண்ட் புரியுதா? இந்த பாயிண்ட் கிளியரா தெரிஞ்சா எந்த எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் சரி 1,2 1,3 1,4 எல்லாத்தையும் கிளியரா சொல்லுங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்னது எல்லாமே இருக்குமா? 3 1,4 இருக்கும், ஒரு சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். கரெக்டா? அப்ப என்னது 3 பிளேன் ஆஃப் சிமெட்ரி, ஒரு சென்டர் ஆஃப் சிமெட்ரி. என்னது ஆப்டிகலி இன்ஆக்டிவா? ஆப்டிகலி புரியுதா? இப்போ இங்க 1,4 அத ஒண்ணா ஒரே ஒரு சப்ஸ்டிட்யூஷன் இருந்தா கண்ண மூடி என்ன பண்ணலாம்? இல்ல ஒரே ஒரு சப்ஸ்டிட்யூஷன் இருந்தா அங்க சப்ஸ்டிட்யூஷன் ஒண்ணு என்ன அர்த்தம்? இப்போ நாலு ஒரு பிளேனா இங்க ஒரு பிளேனா எவ்வளவு பிளேனா இது அது எந்த இடத்துல வேணாலும் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய கார்பன் ஒரு சப்ஸ்டிட்யூஷன் அந்த கார்பனோட கட் பண்ணலாமா? இது வழியா கட் பண்ணும்போது இதெல்லாம் என்னது என்னது ஒரு பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா? அப்ப மீனிங் என்ன? எந்த 1 சப்ஸ்டிட்யூஷன் இருக்கு அது ஆக்சியல் இருந்தாலும் சரி ஈக்குவட்டோரியல் இருந்தாலும் என்னது ஆல்வேஸ் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இது 1 சப்ஸ்டிட்யூஷனா அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும்? பிளேன் ஆஃப் சிமெட்ரி ஆப்டிகலி இன்னர். 1 சப்ஸ்டிட்யூஷனா பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும், ஆப்டிகலி இன்னர். இப்போ என்னது 1,2 என்ன क्वेश्चन பாருங்க. இந்த 1,2 ல நீங்க எப்படி வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 1,2 வராது. எனக்கு என்ன இருக்கு? சைக்ளோஹெக்சேன் சார்ட் 1 இப்படி தான் வரும். இது 1 2ன்றது இப்படி வராது. 5 நம்பர் மட்டும் தான் அப்படி வரும். இப்போ 1 இங்க below the plane இங்க இருக்கு, இங்க above the plane இருக்கு. அப்ப 1,2ல 1 இப்படி இருக்கலாம், இல்லனா இப்படி இருக்கும். இது தாண்டி இருக்கு. கரெக்ட்டா? இப்போ நம்ம இப்படி வச்சுக்கலாமா? இந்த கார்பன் வச்சுக்கலாம். அதாவது இதுவும் வச்சுக்கலாம். இப்போ 1,2ல நம்ம 1,4 வழியா என்ன பண்ண முடியும்? கரெக்ட்டா? இப்போ இதுல ஒவ்வொரு பொசிஷனை நீ செக் பண்ணுங்க. இது ஆக்சியலா? இதுல இதுவும் ஆக்சியல். அதான் போடுறதா? இதுல இது எப்போது பிளேன் இருந்தா இதெல்லாம் இருக்கு. இப்போ இது ஆக்சியல், இது என்னது ஆக்சியல். போத் ஆர் ஆக்சியலா? 1,2 1,2ல போத் ஆர் ஆக்சியல். இப்போ 1,4 என்னது? இது வழியா கட் பண்ணா தான் 1,4. அப்ப இந்த சப்ஸ்டிட்யூஷன் கட் ஆகும். ஆனா இங்க வேற இங்க எந்த ஒரு சப்ஸ்டிட்யூஷன் இல்ல. என்ன இருக்கு? அப்ப பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குமா? சென்டர் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஏன்னா இது வழியா தான் கட் பண்ணுங்க. இங்க மெத்தில் வழியா கட் பண்ணிட்டோம். ஆனா இங்க என்ன இருக்கு? மெத்தில் இருக்கா? இந்த மெத்தில் இதெல்லாம் இல்ல, சேம் இல்ல. அப்ப இது வழியா கட் பண்ணும்போது இந்த மெத்தில் இங்க ஆயிடுச்சு. பிளேன் ஆஃப் சிமெட்ரி. அப்ப மீனிங் என்னன்னா ஆப்டிகலி ஆக்டிவ், ஆப்டிகலி 1,4 வழியா தான் நமக்கு பிளேன் இருக்கு. 1,2ல நீ இப்படி கட் பண்ண கூடாது. நான் சொல்றது புரியுதா? இப்போ இது 1 இல்ல பாருங்க. இது 1 இது 2 இது 3 இது 4. 1ல என்ன பிரச்சனை இருக்கு? மெத்திலா இது வழியா கட் பண்ணலாமா? 2ல என்ன இருக்கு? மெத்திலா 2ல என்ன இருக்கு? இங்க என்ன இருக்கு? ஹைட்ரஜன். நேரா ஆப்போசிட் என்ன இல்ல? சேம் கொஞ்சம் இல்ல. அப்ப ஆப்டிகலி பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. இப்போ இங்க இது ஆக்சியலா? இது என்னது? ஈக்குவட்டோரியல். 1,2 வருமா? பிளேன் எங்க வரும்? 1,4 தான் வரும். 1,2ல இத ஆஃபா கட் பண்ண முடியாது. இப்படி இருக்கு, நம்ம கண்டுபிடிச்சா இப்படி கட் பண்ண முடியாது. சொல்லுங்க. அப்படி இல்ல என்ன இல்ல? பிளேன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லனா ஆப்டிகலி ஆப்டிகலி இங்க கண்ண மூடி எழுதலாம். சரிங்களா? ஈக்குவட்டோரியல் இது ஈக்குவட்டோரியல், இது ஆக்சியல். கரெக்ட்டா? இது 1,2 ஆக்சியல் ஈக்குவட்டோரியல், இது 1,2 ஈக்குவட்டோரியல், இது 1,2 ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் அல்ல ஈக்குவட்டோரியல் ஆக்சியல். கரெக்ட்டா? ஆல்வேஸ் ஆப்டிகலி 1,2ல எங்க வந்தாலும் கண்ண மூடி என்ன பண்ணணும்? ஆல்வேஸ் ஆப்டிகலி ஆக்டிவ். ஆன்சர் புரியுதா? ரிமைனிங் என்ன இருக்கு? 1,3 1,4. சரிங்களா? 1,2ல எங்க கொடுத்தாலும் சரி நெட்டில் எந்த சப்ஸ்டிட்யூஷன் எப்படி கொடுத்தாலும் கண்ண மூடி என்ன பண்ணணும்? ஏன்னா 1,4ல தான் என்ன இருக்கு? பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. 1,4 ஆல்வேஸ் ஆப்டிகலி இன்ஆக்டிவ், 1,2 ஆல்வேஸ் ஆப்டிகலி ஆக்டிவ். 1,3ல மட்டும் தான் செக் பண்ணணும். 1,3ல இப்போ இதுல ஏதாவது சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும். ஏன்னா சில டைம்ல ஆப்டிகலி ஆக்டிவ் டேட்டா விட சென்டர் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் ஆகுறது கூட கேட்பாங்க. எல்லாமே என்ன தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுல ஏதாவது சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குமா? நீங்க செக் பண்ணி பார்த்தாலே ஈக்குவல் அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன இருக்காது. அடுத்தடுத்த கார்பன் வரும்போது சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. 1,2ல சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்காது.
இருக்காது, பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்காது, ஆல்வேஸ் ஆப்டிகலி ஆக்டிவ். क्वेश्चन என்னன்னா 1,2 ஆல்வேஸ் ஆப்டிகலி, ஆல்வேஸ் ஆப்டிகலி. ஓகேவா?